நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனசுல நினைச்சது ஒருத்தரை ஆனா வாழ்க்கையில நடக்கிறது ஒண்ணு அப்படின்ற கதையை தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டா மனசுக்குள்ள ஒரு பக்கம் விஜயை ஆழமாக பதிய வச்சு விஜய்ன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படியே சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் அந்த எக்கோ கேட்டுனே இருக்கு. அப்படிப்பட்ட நம்ம மல்லியோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயமா அரவிந்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் பிடிவாதம், மறுபக்கம் இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் பாபு ஒரு பக்கம், என்னடா வாழ்க்கை இதாடா சீ அப்படின்னு சொல்லிட்டு தலையடிச்சுன்னு கீழே குளிஞ்சா திடீர்னு பார்த்தா விஜய் அப்படியே சும்மா வந்து நிற்கிறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா குட்டியோட வாழ்க்கை நாசமாக போயிடும், நம்மளால மறுபக்கம் மல்லியோட வாழ்க்கை நாசமாக போயிடும், நம்மளை கல்யாணம் பண்ணினா அவன் ரெண்டாவது கஷ்டப்படணும், அது தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கையை நான் ஒதுக்கி வச்சேன். ஆனால் அவன் என் மேலே உயிருக்கு உயிராக இருக்கா, என் புள்ள மேலே உயிரே வச்சுன்னு இருக்கான். அப்படிப்பட்ட அவளை யாருக்காக எதுக்காக நான் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ என்னாலேயும் என் பிள்ளைய பார்த்துக்க முடியல. ஆனால் மல்லி இருந்திருந்தா ஒரு செகண்ட் இந்த மாதிரி நடந்து ஒரு வருஷத்துல இது வரைக்கும் எதனா ஒரு பிரச்சனை வந்திருக்கா, மல்லி இது வரைக்கும் எங்கேனா போயிருக்கு, மல்லி இது வரைக்கும் வெண்பா எங்கேனா போக விட்டு இருக்காளா, எல்லா டைமும் பர்ஃபெக்டாக ஒரு தாயை தான் நடந்துருக்கு. ஆனால் நான் பர்ஃபெக்டான ஒரு அப்பாவாக இது வரைக்கும் நடந்ததில்லை. இதுக்கு மேலேயாவது அப்படி நடந்துக்கணும்னா அதுக்கு ஒன்றே ஒன்று தான், நான் மல்லியை வாழ்க்கை பூரா என் கூட வச்சுக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே அவரோட பாசத்தையும் அக்கறையும் காட்டுறாரு. அங்கே போயிட்டு அரவிந்த் முன்னாடியே இந்த பாருப்பா தம்பி சர்டிஃபிகேட், இவ தான் என்னோட மனைவி, என்னோட உயிர் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கையை பிடிக்கிறாரு. எந்த ஒரு பேச்சு நான் வரமாட்டேன், இல்லை எங்கள் அண்ணன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பேச்சும் பேசலை. க்ளீன் போல்டு ஆகிட்டாங்க நம்ம மல்லி. உடனே பார்க்கணுமே நம்மளே தான் கணவர் கூப்பிட்றாங்க, சந்தோஷத்தில் போகிறாங்க. திடீர்னு அதான் பாபு வராரு. என்ன பாபு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பாபுவை பார்க்க பாபு உடனே என்னோட தங்கச்சி வாழ்க்கை எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் அது போதும் எனக்கு, அரவிந்த் புரிஞ்சுக்கோப்பா, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதனால தான் நான் விட்டு கொடுத்தேன், இல்லைனா உன் கூட தான் கண்டிப்பாக கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எனக்கு பிரச்சனை இல்லைங்க, எனக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருந்தால் அது போதும், அவங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையை விட்டு தராரு. இந்த மாதிரி மனசு யாருக்கே வரும் சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு வரும்? அரவிந்துக்கு வந்துக்குது. அரவிந்தே யூ ஸோ கிரேட்யா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அண்ணங்காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, விஜயும் ஆசீர்வாதம். இந்த விஷயம் வெண்பா குட்டிக்கு அதுக்கு உளிச்சனா எப்படி இருக்கும்? திரும்ப மல்லி அம்மா வீட்டுக்கு வராங்கன்னு ஒரு பக்கம் வெண்பா உட்காந்து அழுந்துன்னு சாப்பிட மாட்டேன்னு உட்காந்து இருக்கா. ஒரு பக்கம் ரஞ்சித் வந்து ஏய் சாப்பிட்ற இல்லையாடி, பொண்ணு இல்லைனாலும் உடச்சு போடுவோம், என்னாடி உனக்கு சாப்பிட்றது பிரச்சனை, ஓவரா பண்ணு போயினே இருக்கேன், நானும் போன போது பொறுத்துன்னு இருந்தால் நான் பொழந்து கட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ணுறாங்க. என்னோட இது புள்ளி எப்படி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு பக்கம் மன உளைச்சலுக்கு ஆளாயிரு நம்ம விஜய். என்னடா இது நம்ம புள்ளி இப்படி மிரட்டுறாங்களே, நம்ம இல்லாத போது இப்படி தான் பண்ணுன்னு இருக்காங்களா, இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாரு. முடிவுக்கு வர்றதோட மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறார். சரி பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எதாக இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தால் எல்லாருக்கும் நல்லதுதாங்க, யாருக்குமே நல்லது இல்லைன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையே ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூழல் தானுங்க, அதில் நாம் வந்து போராடி தான் மேலே வரணும். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா செய்யும். நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.